அண்ணாமலையும் ஹெச்ராஜாவும் பவன் கல்யாண் அதெல்லாம் ஒரே 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 குட்டையில் ஊர்ன மட்டும் தானே. எல்லா RSS காரங்க பிஜேபி காரர்கள். அவர்கள் நாட்டில் மக்கள் அமைதியா இருக்கக்கூடாது, மதத்தின் பெயரால கலவரம் நடக்கணும், அதுல அப்பாவி மக்கள் இறைவனின் பெயரால இவர்கள் வாக்கு வங்கியில் பெறணும், இவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவர் ஹெச்ராஜா இப்ப இங்க நாட்டில் கலவரம் நடக்கணும்னு தான் விரும்புவாரு. அது மட்டுமல்ல, அந்த பையன் பவன் கல்யாண் கூட முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எதிரிகள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள், இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றுவதை போல இனியும் முருக பக்தர்களை ஏமாற்ற முடியாது, இது தேவரையா மண்ணு அப்படி இப்படின்னு இந்த பெரிய கடவுளுக்கு சம்பந்தம் இல்லாத பாஜக இந்துத்துவ கருத்துக்களுக்கு எதிராக இருந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரை எல்லாம் பேரை சொல்லிட்டு இந்துக்களை ஒன்று சேரணும், இஸ்லாமியர்கள் அல்லது மற்ற வழிபாட்டு முறையை பின்பற்றுகிற அப்பாவி இந்திய மக்களை இவர்கள் எதிரியாக காட்டுவதுதான் பெரும் பிழையானது. இப்ப எந்த சாமி போய் நீங்க அல்லாவை கும்பிடுறவங்களை எல்லாம் நீங்க எதிரியாகவும் அல்லது இயேசுவை கருதுகிறவர்களை எல்லாம் எதிரின்னு எந்த கடவுள் நம்மகிட்ட சொன்னாரு? அல்லது அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இடத்துல முருகன் நமக்கு எதிரானவர், சிவன் எதிரானவர், ராமர் எதிரானவர் எந்த கடவுள் நம்மளுக்கு சொன்னார்? யாரும் சொல்லலை. இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக அப்பாவி மக்களிடத்துல, இறை நம்பிக்கை உள்ளவர்களிடத்துல இவர்கள் புதிதாக அரசியலை புகுத்தி அதை வாக்கு வங்கியா மாற்றணும். அந்த தீர்மானத்திலே வருது, இந்து வாக்கு வங்கியை வலிமையை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. அப்படின்னா இந்துக்கள் கடவுளின் பெயரால் முதல்ல இப்ப இந்து முன்னணியிலையும் பாஜகவில் முருகன் எப்ப உறுப்பினராக சேர்ந்தாரு?